ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வாழைப்பூவில் முட்டை ஊற்றி பொரியல் பண்ண போகிறேன். அது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. நான் எப்படி செய்வாங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா நிறைய பேருக்கு க்ளீன் பண்ண தெரியும். தெரியாதவங்க சொல்லுங்கள், நான் எப்படி க்ளீன் பண்ணணுன்னு சொல்கிறேன். கட் பண்ணி தண்ணியில் வந்து போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து 1 போட்டுக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் 1 போட்டுக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்க முடிஞ்சோடனே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த வாழைப்பூ கட் பண்ணி போட்டு வச்சுருந்ததை எடுத்து இப்போ வந்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரணுங்க. தண்ணியை வந்து வடிச்சிடலாம். நம்ம அப்புறமா கொஞ்சம் வந்து தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் வந்து வாழைப்பூ வந்து வேகும். நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி வந்து போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி போடலைனாலும் பரவாயில்ல. மஞ்சப்பொடி போட்டால் முட்டை சேர்க்கறதுனால அந்த நீச்சு வாசனை வராது. கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வாழைப்பூ வந்து சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. அதிகமாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா நிறைய போட்டோன்னா வாழைப்பூவில் சீக்கிரம் ஏறிடும். அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருந்தேன். அப்படியே டைரெக்டாக உடச்சி ஊற்றாதீங்க. நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் ஊற்றுங்க. அது வந்து உடச்சி ஊற்றதுக்கப்புறம் நல்லா கிண்டிடலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் வாழைப்பூ வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். லேசாக நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கல. இதுவே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.